அன்பர்களே, இன்று மார்கழி மாதம் தேய்பிறை அஷ்டமி. இன்றைக்கு பார்த்திங்கன்னா தேய்பிறை அஷ்டமிங்கிறது பைரவருக்கு விசேஷமான ஒரு நாள். அதுலேயும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா பரமசிவன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளந்த ஒரு நன்னாளாக கருதப்படுகிறது. மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் பார்த்திங்கன்னா 64 திருவிளையாடல்கள் செஞ்சிருக்கார். அது சிவபெருமான் செஞ்ச 64 திருவிளையாடலுமே மதுரையை தான் குறிக்கும். அந்த மதுரையம்பதியை தான் குறிப்பிடுவாங்க. அதாவது முருகப்பெருமான் விநாயகரும் ஞானப்பழத்துக்காக சண்டை போட்டுன்றது, தருமிக்கு பொற்காசுகள் வழங்கியது, இப்படி நிறைய சிவபெருமானுடைய 64 திருவிளையாடல்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான திருவிளையாடல் இன்றைக்கி படியளந்த நன்னாள் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீனாட்சியும் சொக்கநாதரும் மதுரை பெரிய சப்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஒரு தேர், சகோபுரம்னு பேர் அதுக்கு. அதில் எழுந்தருளி வீதியை சுற்றி வருவாங்க. அதுலேயும் மதுரையில் வருஷத்தில் எல்லா நாளும் திருவிழாக்கள் நடந்துகிட்டே இருக்கும். இந்த தேர் மட்டும் பார்த்திங்கன்னா பெரிய வீதியை சுற்றி வரும். மதுரையில் மற்ற எல்லா தேருமே சுற்றுற 4 வீதியை விட்டு அதை விட பெரிய 4 வீதியில் சுற்றி வருவாங்க. அப்போ எல்லா பக்தர்களுக்கும் அரிசியை வழங்குவாங்க. எல்லா பக்தர்களுக்கும் அந்த சிவபெருமானே வழங்குவதாக இன்றைக்கி ஐதீகம். பார்வதி தேவி சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் படி இழக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு நாள் சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பார்வதி தேவி ஒரு எறும்பை எடுத்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சிடுறாங்க. சிவபெருமான் கிட்ட அன்றைக்கி கேட்குறாங்க, மாலை வேளையில், நீங்கள் எல்லா உயிருக்கும் இன்றைக்கி படி இழந்துட்டீங்களாங்கும் பொழுது அவங்கவுங்க பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் இன்றைக்கி படி இழந்துட்டேனே அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு உயிரை நீங்கள் மறந்துட்டீங்கவும் இல்லையே அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த டப்பாவை திறந்து காமிக்கும் பொழுது இதில் ஒரு எறும்பு இருக்குது பாருங்கள், அதுக்கு நீங்கள் இன்றைக்கி படி இழக்கலைன்னு சொல்லவும், அந்த பாத்திரத்திலே ஒரு ஓரமாக பாருமா அப்படிங்கிறார் பார்வதியை. அப்போ பார்த்தா அது ஓரமாக ஒரு அரிசி ஒன்று இருக்குது. அந்த அரிசியை அந்த எறும்பு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. அதனால் அப்போ பார்வதி தேவி சிவனை வணங்கி வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த உலகத்துக்கே நீங்கள் எல்லாருக்கும் படி இழக்கிற அந்த நன்னாளை எல்லோரும் கொண்டாடணும் அப்படிங்கும் பொழுது இன்றைக்கி அந்த திருவிளையாடல் நிகழ்ந்த தினம். அதனால் இன்றைக்கி மதுரையில் ரொம்ப கோலாகலமாக அந்த நிகழ்ச்சியானது, விசேஷ பூஜைகள்லாம் நடைபெறும். அந்த தேரில் இன்னொரு என்ன முக்கியமான ஒரு விசேஷம்னா, பெண்களுக்கு தான் இன்றைக்கி அந்த தேரில் முக்கியத்துவம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அந்த தேர் இழுத்தா கூட பெண்கள் முக்கியமாக அந்த தேரை வடம் பிடித்து இழுப்பார்கள். அதனால் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும், பசியாற வேண்டும்னு வேண்டிக் கொள்கிறேன். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும். எல்லாம் நன்மைக்கே.